வணக்கம் ஜென்டில்மேன் லேடீஸ், நான் உங்க டோப். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனகோண்டா மாதிரி ஒரு பெரிய பாம்பு என்ட்ரி தருது. அதை பார்த்ததும் மோமோ டக்குன்னு பக்கத்துல இருக்க கிளாஸ்ல போய் ஒளிஞ்சுக்கிறா. ஒளிஞ்சுக்கிட்டு ஓர கண்ணில் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா. அது என்ன டைனோசரான்னு எட்டி பார்க்கும்போது பேலன்ஸ் மிஸ் ஆக டக்குன்னு ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணி காலை வைக்க தண்ணி தெறிக்குது. அந்த பாம்பு அதை நோட்டீஸ் பண்ணி பட்டுன்னு தண்ணியில சீறி காஞ்சி அவ இருக்க பக்கம் வருது. அவளை மூச்சு கூட விடாம குடிச்சிட்டு அமைதியா இருக்கா. அங்க வந்த உடனே ஒரு பவர்ஃபுல்லான வாட்டர் பிளாஸ்ட் கொடுக்க அது செவுரை உடைச்சிட்டு அந்த கிளாஸ் மொத்தத்தையும் காலி பண்ணுது. அந்த ஹோல் வழியா கிளாஸை பார்த்துட்டு பயங்கரமா கத்திட்டு அங்க இருந்து கிளம்புது. டேபிளுக்கு அடியில போய் ஒளிஞ்சு அட்டாக்ல இருந்த மோமோ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆக ஒக்கரனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு டென்ஷன் ஆகுறா. இன்னொரு பக்கம் இந்த சம்பவத்தோட சவுண்டு மட்டும் கேக்குது. என்ன சத்தம் அது நாயிரா கேட்க, எனக்கு தெரியல, ஆனா ஏதோ எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி இருந்துச்சுன்னு கேன் சொல்றான். என்ன நடக்குது இங்க, நீயும் அந்த ஐயா சைவம் என்ன பிடிக்க ஏதாவது ட்ராப் செட் பண்றீங்களான்னு ஐரா கொந்தளிக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கே இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனா இதே மாதிரி எங்களுக்கு ஒரு வாட்டி நடந்திருக்கு. திடீர்னு இதே மாதிரி மொத்த சரௌண்டிங்குமே பிச் பிளாக்கா மாறிடுச்சு. கூடவே வால்ஸ்க்கு நடுவில் நாங்க ட்ராப் ஆகிட்டோம்னு கென் சொல்றான். அப்புறம் என்ன ஆச்சு நாயிரா கேட்க, நாங்க அந்த ஏலியனை காலி பண்ண பிறகு எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுன்னு கென் சொல்றான். அது கேட்ட உடனே என்ன ஏலியனா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை நாயிரா சொல்ல, இல்லை ஏலியன்ஸ்லாம் இருக்கே அதெல்லாம் யோகாயை விட ரொம்ப மோசமானதுங்கன்னு கென் அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றான். சரி, அப்ப எதுக்கு அந்த ஏலியன்ஸ்லாம் அவங்கள துரத்துதுன்னு ஐரா கேட்க, எனக்கு சரியா தெரியல, ஆனா அதுங்களாம் ஹியூமன் ஜெனிட்டல்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுதுங்க அப்படின்னு கேன் சொல்ல, அப்போ சடனா அவங்க முன்னாடி பாக்ஸிங் கெட்டப்ல ஒரு ஏலியன் வருது. டண்டனக்கா டனக்குனக்கான்னு அது டியூன் போட இவங்க 2 பேரும் அதை பார்த்து ஷாக் ஆறாங்க. வாலாய மச்சி வாழக்கா பஜ்ஜின்னு அது சொல்லி சில பாக்ஸிங் மூவ்ஸை தந்து பட்டுன்னு அவங்கள அட்டாக் பண்ண வருது. லாஸ்ட் செகண்ட்ல கென் அவனோட டிமான் ஃபார்ம்ல ஐராவை கூட்டிட்டு அந்த அட்டாக்கை டாச் பண்ண அந்த ஏலியனோட ஐராவும் சேர்ந்து ஷாக் ஆறா. இது வேலைக்காகாது, ஒரு பொண்ணுக்கெல்லாம் என்னால பாடி கார்டா இருக்க முடியாது, என் வழியில குறுக்க நிக்காத, ஓடி போயிட ஐரான்னு கென் சொல்ல, என்னது ஐராவா, நம்ம இன்னும் கிஸ் கூட பண்ணல, அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் பண்றேன்னு ஐரா பிளஷ் ஆகுறா. அந்த பாக்ஸிங் ஏலியனும் டண்டனக்கா டனக்குனக்கா வாடா என் மச்சி வாழக்கா பஜ்ஜின்னு டிமான் ஃபார்ம்ல இருக்க கென்னை ஹிப்னடைஸ் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா யாரோ ஓங்கி குத்துன மாதிரி கென் கீழே விழ அவன் நார்மல் ஃபார்முக்கு வரான். ஐயோ டக்கக்குறான்னு ஐரா கத்த சேப்பியன்ஸ்லாம் அவங்கள செத்து போடுறாங்க. நம்ம திரும்பவும் சந்திக்கிறோம் வேலியும்னு சேப்பியன் சொல்ல, ஐயையோ செர்போசான்னு கென் ஷாக் ஆகுறான். அவனை விட்டு தள்ளி போங்க, இல்லைன்னா உங்களை காலி பண்ணிடுவேன்னு ஹோலி கிராஸ்ன்னு நினைச்சிட்டு இருக்க லைட்டருக்கு ஐரா காட்டி கென்னை காப்பாற்ற ட்ரை பண்றா. சிராட்டோரி ஓடிடு, அவங்களுக்கு பொண்ணுங்க தான் வேணும்னு கென் சொல்ல, ஒரு செருப்போ ஐரா பக்கம் திரும்பி அவளை தூக்கி வீசுது. அதை பார்த்து கென் சிராட்டோரின்னு கத்த, வெறும் ஹை ஸ்பிரிச்சுவல் லெவல் இருக்கவங்க மட்டும் இருக்க மாதிரி இந்த ஸ்பேஸை ரெடி பண்ணோம், ஆனால் நம்ம எக்யூப்மெண்ட் மால் ஃபங்க்ஷன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன்னு 2 செர்போஸ் பேசிக்க, நாங்கள் இங்கே வந்தது உன்னோட பணனாக்காக, அது எங்களுக்கு வேணும்னு ஒரு செர்போ சொல்லுது. ஏன்டா எல்லாம் என் சாம மேலேயே கண்ணா இருக்கீங்கன்னு கென் கதற, ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா இருக்கு, எங்க டெக்னாலஜியை சர்பாஸ் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட இன்க்ரெடிபிளான பவர் இருக்கு, எங்களுக்கு உன்னோட பவர் வேணும், நாங்க அதை ஸ்டடி பண்ணி உன்னோட பவர் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போன்னு சேர்ப்போ சொல்றான். அது கர்ஸோட பவர், என்னோடது இல்ல, நான் சாதாரண மனுஷனை விட வீக்கான ஆளுடான்னு கென் கதறான். கர்ஸா, அது எப்படிப்பட்ட பனானான்னு சேர்ப்போ கேட்க, எனக்கு எப்படி தெரியும்னு கென் சொல்றான். டேமிட், எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியல, ஏதோ அயாசி என்னோட கர்ஸ் பவரை சப்ரஸ் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்குன்னு கென் டீமன் ஃபார்முக்கு மாற ரொம்ப கஷ்டப்படுறான். அவனோட ட்ரெஸ் தானா டியர் ஆக அவனை சர்பென்ஸ் எல்லாம் சேர்ந்து லிஃப்ட் பண்ணி சரி ப்ராசஸ் ஆரம்பிக்க வேண்டியது தான் ரெடி ஆகுறாங்க. முதல்ல உன்னோட பனானாவை ஆம்பிடேட் பண்ணணும்னு சர்பென்ஸ் எல்லாம் டூல்ஸ் எடுக்க, பயத்துல இருக்க கெண்டே, இருங்கடா என்கிட்டே 2 பால்ல 1 பால் தான்டா இருக்குன்னு கதற, அப்போ ஒரு சர்பியனோட கழுத்தை முடி வந்து லாக் பண்ண ஐரா ஒரு ஸ்பின்னிங் ஆக்ஸை போட்டு 2 சர்பியன்ஸை காலி பண்ண கென்னும் மிச்சம் இருக்க சர்பியன் அன்பாக்ஸரும் ஷாக் ஆறாங்க. நடக்கிறத பார்த்தா நான் தான் அந்த சூசவன் போலன்னு ஐரா ஆக்ரோபாட்டிக் சில்கி ஃபார்முக்கு மாறுறா. டக்ககுராவை ரிலீஸ் பண்ணுங்கடான்னு டிமான் ஃபார்முக்கு மாறின ஐரா சொல்ல இந்த சாப்டரை முடிச்சிருப்பாங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.